அனைவருக்கும் நன்றி. நாங்கள் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம். சென்ற வாரம் நாங்கள் நோவா பேழையிலிருந்து காகத்தை புறாவை வெளியே அனுப்பினதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்திலே ஆம், வசனங்கள் 13லிருந்து 22 வரை உள்ள இறை வார்த்தைகளை பார்க்க போகிறோம். அதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்குரிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் கவனிக்கலாம். முதலாவது வார்த்தை பார்த்தீங்கன்றால் தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. தொடக்க நூல் 8:13. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலகப் பரப்பில் இந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேல் கூரியை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. மண்ணுலகப் பரப்பில் வெள்ளம் எப்போது வற்றியது? முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலகப் பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. ஓகே, தேங்க்யூ. இந்த இறை வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கின்ற முதலாவது விடயம் பாருங்கள். அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் என்று இந்த இறை வார்த்தை ஆரம்பிக்கிறது. இந்த இறை வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு முதல் முக்கியமான பாடம் என்னென்றால், நோவாவினுடைய வயது இங்கே சொல்லப்படுகிறது. நோவாவினுடைய வயது பார்த்து கண்டால் ஒரு கொஞ்ச வயதல்ல, ஒரு கூடிய வயதை நாம் அதிலே பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 601 வயது அவருக்கு அங்கே இருந்திருக்கிறது. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதலாவது பாடம் என்னவென்றால், இறைவனுடைய வழியில் நடப்பதற்கு அல்லது இறைபணி செய்வதற்கு அல்லது எங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஆரம்பிப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தை இறை வார்த்தையில் கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு வயது நேரம் அது ஒன்றுமே பார்க்க முடியாது. எந்த வயதிலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, இறைவனுடைய பணிக்காக இறைவன் எங்களை அழைப்பார், இறைவனுடைய பணிக்காக எங்களை பயன்படுத்துவார். அதே நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நாங்கள் எந்த வயதிலும் இறைவனுக்கு ஏற்ற பாதையிலே கொண்டு வர முடியும். ஆகவே இறை வழியில் வருவதற்கு அல்லது இறை பணி செய்வதற்கு எங்களுக்கு வயது கூடிவிட்டது அல்லது வயது பத்தாது என்று நாம் பார்க்க முடியாது. வயது எல்லாவற்றையும் தாண்டி, காலம் எல்லாவற்றையும் தாண்டி இறைவன் அவருடைய திட்டத்தில் எங்களை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அந்த இறை வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற அடுத்த பாடம் பார்த்தீர்கள் என்றால், அதாவது அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலக பிறப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது அப்படின்ட்டு அது தொடர்கிறது. அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அதாவது நோவா அவருடைய அழைப்பிலே, அவருடைய காலத்திலே முதலிலே அவருடைய கடவுளுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து பேழையை செய்ய ஆரம்பிக்கின்றார். அதுக்கு ஒரு காலம் எடுத்தது. அதுக்கு பின்பு அவர் பேழைக்குள் இருந்த ஒரு காலம் இருக்கிறது. அதுக்கு பின்பு தான் இப்பொழுது அவர் மண்ணுலகிலே வெள்ளம் வற்றி இருக்கின்ற ஒரு நிலையை காண ஆரம்பிக்கின்றார். இதிலே நோவா எந்த விதத்திலும் அவசரப்படாமல் இறைவனுடைய திட்டத்துக்கு அமைதியான முறையிலே கீழ்ப்படிந்து வருவதையும் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அதாவது அப்பொழுது நோவா பேழையின் மேற்கரை பார்த்தார், இதோ நிலம் எல்லாம் உலர்ந்திருந்தது என்று அந்த வார்த்தை முடிகிறது போல, அதாவது கடவுள் ஒரு விடயத்தை ஆரம்பிக்கிறார் என்றால் அதை முடிக்கிறதுக்கென்றும் ஒரு காலம் வைத்திருக்கின்றார். அதுவரைக்கும் நோவா பொறுமையா இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் முதலாவது நம்முடைய வயது நேரம் எல்லாவற்றையும் தாண்டி இறைவனுடைய விருப்பத்துக்கு நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, நாம் பொறுமையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த அழைக்கப்படுகின்றோம். எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒரு கால நேரம் வைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த இறைவாத்தினுடைய 2வது பகுதி பார்த்துக்கொண்டால், மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது அப்படின்ட்டு நாம் பார்க்கின்றோம். இதில் மிக சிறந்த சில பாடங்கள் உண்டு. அதாவது வெள்ளம் வற்றியது என்ற அந்த பகுதி நம்முடைய வாழ்க்கைக்கு சில நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு புயலுக்கும் அல்லது ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு துன்பத்துக்கும் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு என்பதை இந்த வெள்ளம் வற்றியது என்பதை காட்டுகிறது. வெள்ளமே வாழ்க்கையாக இருக்கவில்லை, அழிவே வாழ்க்கையாக இருக்கவில்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது அந்த வெள்ளம் நீடித்திருக்க முடியவில்லை. கடவுளுடைய
நேரம் என்று வரும் பொழுது நிச்சயமாக அந்த வெள்ளம் வற்றியே ஆக வேண்டும், வற்றியது என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது பார்த்து என்றால் நோவா தான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த பேழைக்குள் இருந்து அனுபவித்த சோதனையின் காலத்துக்கு இப்பொழுது ஒரு முடிவு வருகின்றது என்பதையும் அதிலே நாம் காண்கின்றோம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கண்ணீர், கவலை, வேதனை எதுவாக இருந்தாலும் இறைவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கின்றார், ஒரு முடிவு வைத்திருக்கின்றார். அதை அறிந்து நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் நடத்த அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது சில துன்பம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் நமக்குள்ளே அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, விசுவாசிக்க வேண்டிய ஒன்று, நிச்சயமாக இந்த பாரம், இந்த பிரச்சனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒரு முடிவின் நாளை எங்களுக்கு கொண்டு வருவார் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டால் இந்த வெள்ளத்தை அனுப்பியது யார் என்றால் கடவுள்தான். அதுபோல இந்த வெள்ளத்தை வற்ற வைத்தது யார் என்றால் கடவுள்தான். கடவுள் அனுப்பினார், கடவுளே அந்த வெள்ளத்தை வற்ற செய்கின்றார். அதுபோலதான் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் இறைவன் எங்களை பரீட்சை பார்க்கின்ற சில காலங்கள் உண்டு. அதுக்கு இறைவனே சில துன்பங்களை அனுப்புகிறார், இறைவனே நம்மை புடமிடுகின்றார். அதுக்கு பின்பு இறைவனே அதுக்கு முடிவின் காலத்தையும் கொண்டு வந்து அதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஸோ இதுல அந்த ஒரு முக்கியமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். வெள்ளத்தை உண்டாக்கியது இறைவன், வெள்ளத்தை வற்ற வைத்தது இறைவன். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இறைவன் புடமிடுவார். அதே நேரத்திலே புடமிட்டதுக்கு பின்பு நம்மை பயன்படுத்துவார், அதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார், இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஸோ இதுவும் எங்களுக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. முதலாவது பாடம் பார்த்தீர்கள் என்றால் நோவா சென்ற முறை பார்த்தோம் அவர் பேழையை திறந்து வெளியே வருகின்றார் என்று. அப்ப இந்த முறை என்ன பார்க்கிறோம் என்றால் அவர் பாருங்கள், அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார், இதோ நிலம் எல்லாம் உலர்ந்திருந்தது என்பதை கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஸோ அது நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், அதாவது நாம் ஒரு விடயத்தை உற்று நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு என்ன சூழல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது நோவா அதை பார்க்கும் பொழுது பார்த்து கண்டால் உலர்ந்திருந்ததை கண்டார். ஸோ அதை கண்டதுக்கு என்ன காரணம் என்றால் அவர் பார்த்தது காரணம். ஸோ அவர் அது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் கண்காணித்தது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இறைவன் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வருகின்றார் என்பதை பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது பார்த்து கண்டால் நோவா அப்படியே பேழைக்குள்ளேயே இருந்துவிட்டு பேழைக்குள்ளேயே குந்திக் கொண்டு இருக்கவில்லை, அவர் வெளியே பார்த்தார் என்று பார்க்கின்றோம். அதுபோல எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, நாங்கள் அப்படியே ஒரு 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 மந்தமான நிலையிலே ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. அல்லது ஒரு ருட்டீனாக ஒரு கடமையான ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க கூடாது. மாறாக நாம் என்ன செபிக்கின்றோமோ அல்லது என்னத்தை அறிந்து கொள்கிறோமோ, எதை நாம் வாசிக்கின்றோமோ வேதாகமத்திலிருந்து, அல்லது என்ன போதனை நாம் கேட்கின்றோமோ அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காண வேண்டும், அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டாயமாக முயற்சி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்திலே நோவா பார்த்துக்கின்றால் வெளியே என்ன நடந்தது என்று பார்த்து உலர்ந்திருந்ததை கண்டார் என்று பார்க்கும் பொழுது கடவுள் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் அவர் அறிய ஆவலோடு இருக்கின்றார். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், எவ்வாறு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை அறிகின்ற ஒரு ஆவல் எங்களுக்கு மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக சொல்லுவார்கள் நாங்கள் இறைவனை நம்புவது மட்டும் போதாது, இறைவனை நம்புகின்ற நாம் எங்களுடைய வாழ்க்கையில இறைவன் எவ்வாறு செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. அதாவது விசுவாசம் மட்டும் போதாது, எவ்வாறு எங்களுடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றி கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஸோ ஏன்னா நிறைய மக்கள் நாம் விசுவாசிக்கிறோம் என்பார்கள், கோயிலுக்கு போகிறோம் என்பார்கள், இறைவார்த்தையை படிக்கிறோம் என்கிறார்கள், செபிக்கிறோம் என்கிறார்கள். சரி, அந்த இறைவார்த்தையை நாம் கேட்பதனால் எங்கள் வாழ்க்கையில் என்ன வந்திருக்கிறது, நாம் செபிப்பதனால் என்ன வந்திருக்கிறது, வழிபாடில் பங்கு பெறுவதனால் எனக்கு என்ன, குடும்பத்துக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது. ஸோ இது போன்ற சில விடயங்கள் மிக மிக அவசியம். ஸோ நோவா திறந்து பார்த்த பொழுது வெள்ளம் வற்றி இருப்பதை அவர் கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஸோ இது நமக்கு நல்ல ஒரு பாடம். அதாவது அவர் கவனிக்காமல் இருந்திருந்தால் வெள்ளம் இருக்குதா வெள்ளம் இல்லையா ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கும் நோவாவுக்கு. ஆனால் அவர் இப்பொழுது கூரையை திறந்து பார்த்த பொழுது அங்கே இறைவன் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை செய்திருப்பதை
அவர் கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஸோ அதனால தான் பார்த்துக்கொண்டால் சென்ற முறை கூட நாங்கள் பார்த்திருந்தோம், எங்களுடைய வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது வந்து எங்களுடைய உள்ளத்தின் மாற்றம் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ அதனாலே நாங்கள் இறைவன் எங்களுக்குள் என்ன செய்திருக்கின்றார், என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் எப்பொழுதும் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருகிறது. சரி, தேங்க்யூ. நம்ம இப்பொழுது எங்களுடைய அடுத்த இறைவார்த்தைக்கு நாம் செல்ல போகிறோம். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்திலே 14வது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை சௌரி மதியக்கா வாசிக்கிறீங்க என்ன? 2ஆம் மாதத்தில் 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றியிருந்தது. கேள்வி: 2ஆம் மாதத்தின் எந்த நாளில் மண்ணில் நீர் முழுதும் வற்றியது? 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றியிருந்தது. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த இறை வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்றால், ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு சும்மா சாதாரண வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் இதிலே வந்து சில கால நேரங்கள் சொல்லப்படுகிறதுனாலே அதற்குள்ளே சில உண்மைகளை தூயாவினர் வைத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிய அழைக்கப்படுகின்றோம். அதுபோலதான் இந்த பழைய ஏற்பாட்டில் சில பெயர்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். இவருக்கு இவர் பிறந்தார், இவருக்கு இவர் பிறந்தார், இவருக்கு இவர் பிறந்தார். அப்படி வரும் பொழுது அந்த பெயர்களுக்குள்ளே சில அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த பெயர் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பெயர் உள்ளவருக்கு இப்படிப்பட்ட பெயருள்ள ஒரு மகன் பிறந்தார், அப்ப அந்த 2 பெயருக்கும் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஒரு சில ஆழமான அர்த்தங்கள் உண்டு. அதுபோலதான் இங்கே கூட பார்த்தீர்கள் என்றால், இங்கே சொல்லப்படுகிற நேரம் காலத்துக்குள்ளேயும் சில ஆண்டோர் வந்து சில சூழ்நிலைகளை வைத்திருக்கின்றார். ஸோ 2ஆம் மாதத்தின் 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றி இருந்தது. ஸோ இப்போ இதில் நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் மாதத்தின் 27ஆம் நாளில் அப்படின்ட்டு ஒரு காலத்தை இறைவன் சொல்லுகின்றார். இந்த காலம் வந்து பார்த்தீர்கள் என்றால், அதாவது வெள்ளம் தொடங்கின காலத்திலிருந்து வெள்ளம் முடிவடையும் காலத்துக்கு மத்தியிலே ஒரு கால இடைவெளி இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், அதாவது ஒவ்வொரு விடயத்துக்கும் அங்கே ஒரு கால இடைவெளி பயணம் இருக்கிறது. அந்த இடைவெளிகளை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அதாவது இறைவனால் பார்த்தீர்கள் என்றால், இந்த வெள்ளத்தை ஒரு நாளிலேயே வற்றி போக செய்திருக்க முடியுமான்னு கேட்டால் செய்திருக்க முடியும், என்றால் அவர் கடவுள். ஆனால் அவர் ஒரு நாளிலே அதை முடிக்கவில்லை. அதற்கென்று ஒரு கால அவகாசம் கொடுக்கின்றார். அதே நேரத்திலே இறைவன் அவருடைய படைப்போடு இணைந்து அவர் செயல்படுகின்றார். ஸோ இது நமக்கு காட்டு கொடுக்க, அதாவது அதனால சொல்ல 2ஆம் மாதத்தின் 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றி இருந்தது. ஸோ ஒரு நாளிலேயே வற்றவில்லை, முதல் நாளிலே வற்றவில்லை, அதுக்கொண்டு ஒரு காலம் எடுத்திருக்கின்றது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தீர்கள் என்றால், இறைவனால் ஒரு நாளிலேயே ஒரு விடயத்தை முடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆனாலும் சில நேரத்தில் இறைவன் வந்து எங்களுக்கென்று ஒரு கால இடைவெளியிலே நம்மை பண்படுத்துகின்றார், என்றால் நம்மை அவர் உருவாக்குவதற்காக. ஸோ அந்த கால இடைவெளிகளிலே நாங்கள் எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போடு உண்மையோடு பயணிக்கின்றோமோ, நிச்சயமாக அதுக்கு பின்பு இறைவனுடைய வல்ல செயல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே காணக்கூடியதாக இருக்கும். அதனாலே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும், இதில் இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, இறைவன் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு கால அவகாசம், கால திட்டங்கள் வைத்திருக்கின்றார். ஸோ அந்த திட்டத்திலே தான் எங்களை அவர் வழிநடத்தி கொண்டே போவார். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை உருவாக்கி கொண்டு வருவார். அந்த காலத்திலே நாங்கள் வந்து பொறுமையாக நடக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் அவசரப்படுவதனால் எதையுமே நாம் சாதித்து விட மாட்டோம். சில நேரத்தில் அவசரப்பட்டால் நாம் சில நேரம் சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை தொடர்ந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுள் எதை தொடங்கினாரோ அதை சரியான நேரத்திலே முடிக்க வல்லவராக இருக்கின்றார். ஸோ அதுதான் இங்கு பார்க்கின்றோம். 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றி இருந்தது. அதுபோல இறைவன் தொடக்கினதை சரியான காலத்திலே அவர் முடிக்கின்றவராக இருக்கின்றார். தேங்க்யூ. இப்பொழுது அடுத்த இறை வார்த்தைக்கு நாம் செல்லலாம். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்திலே 15, 16. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது: நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வியரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள். கேள்வி: எனக்கு பிரதர் இது நான் 15 கேள்வியா? பேழையிலிருந்து வெளியே வர சொன்னவர் யார்? அதான் கேள்வியா? சொன்னவர்கள் யார்? யார் யாரை பேழையிலிருந்து வெளியே வரும்படி ஆண்டவர் கூறுகிறார்? நோவாவுடைய மனைவியும் அவருடைய புதல்வரும் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வரும்படி கூறினார். வெரி குட், தேங்க்யூ.
ஸோ அப்போ இது வந்து மிக சிறந்த ஒரு வார்த்தை தான். ஏற்கனவே நாங்கள் இதிலே நிறைய பார்த்திருக்கின்றோம். அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது. ஸோ முதலாவது அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது. சரியோ? ஸோ இதுதான் வந்து எங்களுடைய புதுவாழ்வு குழுவினுடைய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் நிறைய பேர் அடைவதில்லை, பெற்றுக்கொள்வதில்லை, அதற்கு அவர்கள் முயற்சிப்பதில்லை. அதுதானே தவிர மற்றபடி இறைவன் எப்பொழுதுமே எல்லாரோடும் ஒரே மாதிரியே செயல்படுகின்றார். ஸோ என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே பாருங்கள், கடவுள் நோவாவிடம் கூறியது என்று பார்க்கிறோம். கடவுள் என்ன செய்தாரா? நோவாவோடு பேசினார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியோ? அதுபோல இறைவன் எங்களோடு எப்பொழுதும் பேச விரும்புகின்றார். சரியோ? அதை தான் நிறைய மக்கள் வந்து அந்த அனுபவத்துக்குள்ளே வராமல் இருக்கின்றார்கள். ஒரு போதனையை கேட்கும் பொழுது இதிலிருந்து இறைவன் என்னோடு என்ன பேசினார், எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என் குடும்பத்துக்கு என்ன சொல்லியிருக்கின்றார், என்னுடைய பணிக்கு என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை நாம் அதிலே பார்ப்பதில்லை. மாறாக அந்த போதனையை அப்படியே போதனையாகவே கேட்கின்றோம். அந்த போதனைக்குள்ளே இருக்கின்ற சில கருத்துக்களை அறிந்து கொள்கிறோமே தவிர, இறைவன் என்னோடு தனிப்பட்ட விதத்தில் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்னுடைய பணிக்கு, என்னுடைய வாழ்வின் மாற்றத்துக்கு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை நிறைய தடவை நாங்கள் கவனிக்காமல் போகின்றோம். ஆனால் நிச்சயமாக அதுக்கு நாம் எல்லாரும் பயிற்சி செய்ய வேண்டும். என்றால் கடவுள் எங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பேசுவார். இன்றைக்கு உதாரணமாக நோவாய் பற்றி இதிலே படித்து கொண்டிருக்கின்றோம். இது பொதுவான ஒரு கருத்து தான். ஆனால் இந்த பொதுவான கருத்திலிருந்து உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் என்ன பேசுகின்றார் என்பது மிக முக்கியமான ஒன்று. சரி, உங்களை சில நேரத்தோடு சில விடயத்தை நீ கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரா, அல்லது நீ எண்ணம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரா, அல்லது வெளியே வா என்று சொல்லுகின்றாரா, அல்லது நடந்து கொண்டிருக்கிற விடயத்தை நீ கவனிக்காமல் இருக்கிறாயே அப்படி என்று சொல்லுகின்றாரா, அல்லது என்ன சொல்லுகிறார் தனிப்பட்ட விதத்திலே? ஸோ அது வந்து மிக முக்கியம். இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம். சரி, அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால், நோவா பேழைக்குள் இருக்கின்றார். பேழையை திறந்து பார்க்கின்றார். என்ன நடக்கிறது என்று அறிகின்றார். அறிந்தாலும் நோவா கடவுளோடு பேசுகிற அனுபவத்தை பெற்றிருக்கின்றார். கடவுள் பேசும் வரைக்கும் அவர் காத்திருக்கின்றார். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. வெள்ளம் வற்றி விட்டது என்று அவர் அவசரப்பட்டு வெளியே வரவில்லை. தன் குடும்பத்தையும் கொண்டு வெளியே வரவில்லை. மாறாக வெள்ளம் வற்றிவிட்டது என்று அவர் கண்டாலும் இறைவன் அவரோடு தனிப்பட்ட விதத்திலே பேசும் வரைக்கும் அவர் காத்திருக்கின்றார் என்பதை இதிலே நாம் பார்க்கின்றோம். அதுபோலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பல போதனைகளை கேட்டாலும், இறைவார்த்தை அறிந்தாலும், இறைவன் எங்களோடு பேசும் வரைக்கும் நாம் காத்திருப்பது, இறைவன் எங்களுக்கென்று ஒரு விடயத்தை உணர்த்தும் வரையும் நாம் காத்திருப்பது வந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றியாகும். அவர் செய்கிறார், அதனாலே நானும் செய்யட்டும். அவர் போகிறார், அதனாலே நானும் போகட்டும். அவர் செய்யவில்லை, அதனாலே நானும் செய்யாமல் இருக்கட்டும். அப்படி என்றெல்லாம் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் தனிப்பட்ட விதத்திலே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியாக மாறிவிடுகின்றது. சரி, அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால், இதிலே நோவா கடவுள் பேசும் வரையும் காத்திருந்தார். ரெண்டாவது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், நிறைய பேர் சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால், நாம் அவசரப்பட்டு ஓடி விடுவோம், அவசரப்பட்டு செயல்பட்டு விடுவோம், இறைவனை முந்தி விடுவோம் பல முறைகளிலே. சரியோ? அவசரப்பட்டு கதைப்போம், அவசரப்பட்டு ஒன்றை செய்திடுவோம், சிந்திக்காமல் ஒன்றை செய்து விடுவோம். ஸோ அது வந்து சாத்தான் அதன் வழியாக அவனுடைய வலைக்குள்ளே நம்மை விழுத்தி விடுவான். அதனாலே நாம் அவசரப்படக்கூடாது. என்னவாக இருந்தாலும், என்ன சூழ்நிலைகள் நாம் பார்த்தாலும், நாம் செபித்து இறைவன் எங்களோடு என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நாம் வந்து செய்வதற்கு ஆண்டவருடைய பலனை கேட்டு நடக்க வேண்டுமே தவிர, சூழ்நிலைகளை பார்த்து அல்லது நடக்கிற சில செயல்களை பார்த்து நாம் அவசரப்பட்டு ஒரு செயலையும் நாம் செய்ய கூடாது. அது சில நேரத்தில் நமக்கு ஆபத்தாக மாறிவிடும். ஆகவே இங்கே வந்து நோவா பொறுமையாக இருந்து நடக்கின்றார். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற அடுத்த மூன்றாவது பாடம் பார்த்தீர்கள் என்றால், சில நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இறை வார்த்தையை கேட்கும் பொழுது இது சரி, இப்படித்தான் நான் இனி இருக்க வேண்டும், நான் இப்படி செபிக்க வேண்டும், அல்லது நான் இப்படி பொறுமையா இருக்க வேண்டும், அல்லது நான் இப்படி செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம். அதுக்கு பின்பு நாம் அதையே செய்து விடுகின்றோம். சரியோ? அதுக்கு பின்பு நாமவே நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறோம், நாம் விரும்புவதை தேடி விடுகின்றோம். ஆனால் இறை வார்த்தையில கேட்டிருக்கின்றோம் இது வேண்டாம் என்று. ஆனால் நாம் விரும்புவதை திருப்பி திருப்பி நாம் போய் விடுகின்றோம். அதுவும் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், நாம் இறைவனை விட்டுவிட்டு நாமவே முந்தி விடுகின்றோம், நாம செயல்பட ஆரம்பித்து விடுகின்றோம். ஸோ அதனால இங்கே நோவாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம்,
வெள்ளம் வற்றி விட்டது என்று கண்டாலும் இறைவன் அவரோடு பேசும் வரையும் அவர் காத்து கொண்டு இருக்கின்றார். சரி, இதுல பார்த்து கண்டால் நிலம் வற்றியது முக்கியமா அல்லது இறைவன் பேசியது முக்கியமா என்று பார்த்து கண்டால் இறைவன் நோவாவோடு பேசியதுதான் முக்கியம். சரியோ? வெள்ளம் வற்றியது முக்கியம் அல்ல. வெள்ளம் வற்றும், வெள்ளம் வரும். இறைவன் தான் வெள்ளத்தை கொண்டு வந்தார். இறைவனே வெள்ளத்தை வற்றி வைக்கின்றார். வெள்ளம் வற்றி விட்டது என்று போட்டு ஆண்டவரே பாய் பாய் என்றுட்டு நோவா போகவில்லை. நோவா பொறுமையாக இருந்து கடவுள் சொல்லுவதை கேட்டுத்தான் இப்பொழுது வெளியே அவர் வருகின்றார். அதுபோலதான் நாமும் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வினுடைய சூழல் என்ன நடக்கிறது என்பது முக்கியம் அல்ல. கடவுள் என்ன நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார், இறைவன் எவ்வாறு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. சில நேரத்தில் நாங்கள் வறட்சியை மட்டும் கண்டு கொண்டிருக்கலாம், பரவாயில்லை. இறைவன் எங்களோடு இருக்கின்றாரா, நாங்கள் இறைவனோடு இருக்கின்றோமா, அது போதும். பிரச்சனைகளாகவே இருக்கிறதா, பரவாயில்லை. இறைவனோடு நாம் இருக்கின்றோமா, இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற அனுபவம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதா, அது போதும். ஏற்ற நேரத்தில் இறைவன் சூழ்நிலைகளை மாற்றுகின்றார். சரி, அந்த வார்த்தையிலிருந்து நாம் இன்னும் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்கிறோம். அதாவது இறைவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நமக்கு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொடுக்கும். இறைவனுடைய சத்தத்தை கேட்காமல் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய உணர்வின் அடிப்படையிலே நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடிகளிலும் நமக்கு ஆபத்து உண்டு. நாம் முன்னேற முடியாமல் சில தடைகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நோவாவை போல நாங்கள் கடவுளுடைய சத்தத்தை கேட்டு காலடிகள் எடுத்து வைப்பதுதான் நமக்கு ஒரு பெரிய வெற்றி. அதே நேரத்திலே இறுதியிலே அதில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நோவா தன்னுடைய சொந்த புத்தியிலே செயல்படாமல் கடவுள் பேசியதை கேட்டு செயல்படுகின்றார். சரியோ? ஏனென்றால் வெள்ளம் வற்றி விட்டதென்று கண்ட உடனே அவர் வெளியே வந்திருக்க வேண்டும். நாம் எல்லாம் சில நேரம் அப்படி வந்துருவோம். ஆனால் கடவுள் பேசுவதை கேட்டு அவர் காலடி எடுத்து வைக்கின்றார். அதனாலே நாங்கள் எங்களுடைய சொந்த புத்தியிலே சாய்ந்து இருக்காமல் இறைவனுடைய வார்த்தையிலே, இறைவனுடைய வழிநடத்தலிலே சார்ந்திருப்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றி. சரி, அதை தொடர்ந்து அதுக்கு பின்பு இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும். சரியோ? இப்ப என்ன மாதிரி ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்றால், நோவாவை பார்த்து நீ முதல்ல வெளியே வா, நீ முதல்ல தனியே வெளியே வந்து அங்க நடக்கிற சூழலெல்லாம் பார்த்து விட்டு அதுக்கு பிறகு போய் உன் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு வான்னு சொன்னாரா? இல்லை. கடவுள் அவ்வளவு முழு பேருமே ஒரே நேரத்தில் வெளியே வாருங்கள் அப்படி என்றுதான் அழைக்கின்றார். சோ அதனாலதான் நான் இதுக்கு முன்பு இவ்வளவு விடயத்தை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நாமவே அவசரப்பட்டு கால் எடுத்து வைப்போமாக இருந்தால் சில நேரம் நாம் தனியே மட்டும் வந்திருப்போம், மற்ற ஃபேமிலியை விட்டுட்டு வந்திருப்போம், அல்லது மனைவியை மட்டும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம், பிள்ளைகளை மருமக்களை விட்டுட்டு வந்திருக்கலாம். அல்லது மனைவி உனக்கு என்ன தெரியும், நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி கொண்டு தான் இருப்பா, நீ முதல் உள்ளே இரு, நான் எனக்கு விருப்பமான மகனோட மட்டும் போயிட்டு வெளியிலெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன், அப்படி கூட போயிருக்கலாம். ஏன்னா நாம் எப்பொழுதும் பார்த்துக்கிட்டால் மனித சக்தியிலே செயல்படக்கூடியவர்கள். ஆனால் இங்கு கடவுள் என்ன சொன்னார் என்றால், நீயும் உன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக வாருங்கள். அவர்கள் குடும்பமாக வெளியே வந்தார்கள். சோ இதுதான் கடவுளுடைய ஒரு வழி நடத்தல். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இறைவன் இவ்வாறு செயல்படுவார். சோ இதைத்தான் நாம் காத்திருந்து கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீர் இதற்கு என்ன சொல்லுகிறீர், நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களால் முடியாமல் இருக்கிறதா, உங்களோடு நன்றாக செபிக்கக்கூடிய இடத்திலே அதை பகிர்ந்து அதற்காக நீங்கள் செபிக்க வேண்டும். இறைவன் என்ன வெளிப்பாடு தருகிறார் என்பதை கேட்டு அதுக்கு பின்பு நீங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். அதுக்கு பின்பு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் வெளியே வாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். சரியோ? அப்ப இங்கே கூட நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள். அதாவது நோவா இப்பொழுது உலர்ந்த தரையில் எவ்வாறு உள் நுழைகின்றார் என்று பார்த்தீர்கள் என்றால், குடும்பத்தோடு வருகின்றார். மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளுடைய குடும்பமாக ஆசீர்வாதத்துக்குள் அவர்கள் காலடி எடுத்து வைக்கின்றார்கள். சோ இது ஒரு நல்ல பாடம் நமக்கு. இறைவன் அந்த ஒரு திட்டத்தை நம் எல்லாருடைய குடும்பத்துக்கும் வைத்திருக்கின்றார். நாம் குடும்பமாக இறைவனிடத்தில் வர வேண்டும், குடும்பமாக அந்த இறை அனுபவத்துக்குள் வர வேண்டும், குடும்பமாக அந்த புதுவாழ்வு அனுபவத்துக்குள் வர வேண்டும். இது கடவுளுடைய ஒரு பெரிய திட்டம். இதுல நாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
மாறாக நாங்கள் பொறுமையாக சில காலம் காத்திருந்து எம்மை நாம் கடவுளுக்கு விட்டு கொடுத்து எம்மை இறைவன் உருவாக்குவதற்கு விட்டு கொடுத்தால் போதும். ஏற்ற காலத்தில் இறைவன் எங்கள் குடும்பத்தில் எங்களை பயன்படுத்துவார். அதன் வழியாக குடும்பம் முழுவதும் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழக்கூடிய வாய்ப்பை இறைவன் உருவாக்குவார். ஸோ இப்போ இங்கே குடும்பத்தோடு தான் முதல்ல ஆபிரகாம் நோவா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழைகின்றார். சரி, இரண்டாவது அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அதாவது ஒரு 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 இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஒருவரால் ஒரு குடும்பத்தாருடைய எதிர்காலத்தையே மாற்ற முடியும் என்கின்ற ஒரு பெரிய பாடம் இதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. இது ஒரு சாதாரண பாடம் அல்ல, இது ஒரு பெரிய பாடம். இது நாம் எல்லாரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் நாம் நம்முடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு மாற்றலாம் என்று அறிந்திருக்கிறோம் என்றால், நன்றாக படித்தால், நன்றாக வேலை செய்தால், நிறைய பணம் சம்பாதித்து வைத்தால், சொத்துக்கள் சேர்த்து வைத்தால் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறந்ததாக மாற்றலாம், எங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை சிறந்ததாக மாற்றலாம் என்றுதான் நாம் நினைக்கிறோம். உலகம் முழுவதும் அப்படி நம்பி அதற்காகவே காலை மாலை என்று உழைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், கடவுளை நம்புகிற ஒருவரால் அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே சிறப்பாக மாற்ற முடியும் என்றால் இங்கு அதை தான் பார்க்கிறோம். நோவா வழியாக நோவாவினுடைய குடும்பம் முழுவதும் அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டு இப்பொழுது புதிய ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகின்றது. அடுத்தது இந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும் பேழைக்குள் எவ்வாறு இருந்தார்கள்? குடும்பமாகத்தான் இருந்தார்கள். சரியோ? அந்த பேழைக்குள் இருந்த காலம் அவர்களுடைய ஒரு சோதனையின் காலமாக இருக்கலாம், அல்லது அந்த மழை பெய்த காலம் அவர்களுக்கு ஒரு துன்பம் அல்லது ஒரு கஷ்டம், இக்கட்டான ஒரு காலமாக இருக்கலாம். அந்த இக்கட்டான காலத்திலே நோவா தனியே பயணித்தாரா? இல்லை, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் தான் பயணித்தார்கள். சரியோ? சோதனையின் காலத்திலும் நோவா குடும்பமாகத்தான் பயணிக்கின்றார்கள், குடும்பமாகவே அந்த துன்பத்தை சந்திக்கின்றார்கள். அதுபோல சோதனையை குடும்பமாகவே கடந்து வருகின்றார்கள், குடும்பமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழைகின்றார்கள். அதனாலே ஒரு குடும்பத்திலே என்ன சூழ்நிலை வந்தாலும் குடும்பமாக பயணிப்பதிலே இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் இதற்குள்ளே மறைந்திருக்கின்றது. சில குடும்பங்களிலே பார்த்தீர்கள் என்றால் மனைவி தனிமையாகவே துன்ப காலங்களை பயணிக்கிறார்கள். கணவனுக்கு தெரியாது இவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள். அதுபோலதான் கணவர் சில குடும்பங்களிலே தனிப்பட்ட விதத்திலே வாழுகிறார். அவருடைய கஷ்ட துன்பங்கள், விருப்பு வெறுப்புகள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே பெற்றோருக்கு என்ன கஷ்டம் என்று பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டம் என்று பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கிறது. இது கடவுளுடைய ஒரு சிறந்த திட்டம் அல்ல. ஒரு குடும்பம் என்பது எல்லா விதத்திலும் ஒன்றிணைந்து பயணிக்கிறதாக இருக்க வேண்டியது மிக அவசியம். அதை கடவுள் விரும்புகின்றார். அவ்வாறு நாம் பயணிக்கிற குடும்பமாக எங்கள் குடும்பத்தை உருவாக்குவோமாக இருந்தால் நாம் நிச்சயமாக கஷ்ட காலத்திலும் குடும்பமாக கரம் கோத்து நிற்போம். அதுக்கு பின்பு ஆசீர்வாதத்திலும் நாம் குடும்பமாக வாழ முடியும். ஸோ அதை தான் இந்த நோவாவினுடைய பேழைக்குள் இருந்து அறிந்து கொள்கிறோம். இதுக்குள்ளே நிறைய குடும்பத்துக்குரிய நிறைய பாடங்கள் அடங்கி இருக்கின்றது. சரி, அதுக்கு பின்பு அந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி பாருங்கள். பேழையில் இருந்து வெளியே வாருங்கள் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சரியோ? இப்ப ஆண்டவர் ஆணையிட்ட பின்புதான் அவர்கள் வெளியே வரப்போகின்றார்கள். அப்ப இப்ப பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், காலம் முடிந்து விட்டது. இப்ப நீங்கள் பேழைக்குள்ளே இருப்பதற்கான ஒரு காலம் இருந்தது. அது நான் தான் அந்த பேழைக்குள் இருக்கும்படி உங்களை நான் வைத்திருந்தேன். அந்த காலம் முடிந்து இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காலம் வந்திருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பேழைக்குள் போங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது பேழையில் இருந்து வெளியே வாருங்கள் அப்படி என்றும் இறைவன் அழைக்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கின்றோம்? நாம் ஏற்கனவே பார்த்தது போல கடவுள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டம் வைத்திருப்பார். நாம் பேழைக்குள் இருப்பதற்கென்று ஒரு காலம் உண்டு, பேழையிலிருந்து வெளியே வருவதற்கென்றும் ஒரு காலம் உண்டு. ஸோ நிச்சயமாக இறைவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்து நம்மை வழி நடத்துகின்றார். இங்கே பார்த்தீர்கள் என்றால் கடவுள் பேழைக்குள் எதற்காக போக சொன்னார்? அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக. சரியோ? முக்கியமான ஒன்று. பேழைக்குள் எதற்கு போக சொன்னார்? அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக. இப்ப பேழையிலிருந்து எதற்காக வெளியே வர சொல்லுகிறார்? அதுவும் முக்கியமான ஒன்று. அதுதான் நாம் பல முறைகளிலே
நாம் கவனிக்காமல் போகிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது, விடுதலை அபிஷேகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் பேழைக்குள் வர சொன்னார் மட்டும் நமக்கு தெரியுது. எதற்காக பேழைக்குள் வர சொன்னார்? அழிவிலிருந்து பாதுகாக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நாம் நம்முடைய வாழ்க்கையை இறை வார்த்தைக்குள் வாழ வேணும், நாம் நல்லவர்களாக இருக்கணும். அதற்காகவே நம்மை ஆண்டவர் கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறார், புது வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். இது நல்லா நமக்கு தெரியுது. ஆனால் அது போல வெளியே வாண்டும் இறைவன் சொல்லுகின்றார். அது எதற்காக என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இங்கே நோவாவுக்கு கடவுள் வெளியே வா என்று சொல்லுகிறார். எதற்காக என்றால் அந்த குடும்பத்தை வைத்து இறைவன் இன்னும் பல விடயங்களை செய்ய போகின்றார். சரியோ? அதுபோல நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இறைவன் பாதுகாப்பும் கொடுக்கின்றார். அதற்கு பின்பு நாம் செய்ய வேண்டிய சில விடயங்களையும் இறைவன் வைத்திருக்கின்றார். அதை செய்வதற்கு நாம் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை செய்வதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நம் நெடுகளும் பேழைக்குள் இருக்க முடியாது. வெறும் ஆண்டாண்டு காலமாக வெறும் கூட்டத்திலே பங்கு பெறுகிறவர்களாக மட்டும் இருக்க முடியாது. எதற்காக இறைவன் நம்மை கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறார் என்றால் எங்களுக்கு இறைவன் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்துக்காக நாம் செபிக்க வேண்டும். அந்த திட்டத்துக்குள்ளே நாங்கள் வாழ்வதற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுத்தால் போதும், ஆண்டவர் மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம் எங்களை உருவாக்கி கொண்டு வழிநடத்தி கொண்டு போவதை நம்மால் காண முடியும். சரி, இப்பொழுது நோவா வெளியே வந்த பொழுதுதான் இப்பொழுது புதிய ஒரு உலகத்தை நோவா காண்கின்றார். அதுபோல நாம் வெளியே வரும் பொழுது நாம் ஆண்டவருடைய பெரிய செயல்களை நாம் காண போகின்றோம். சரி, நாம் இப்பொழுது எங்களுடைய அடுத்த இறை வார்த்தைக்கு சொல்ல போகிறோம். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்திலே 17வது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள், விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா. மண்ணுலகில் அவை பன்மடங்காகட்டும், பூவுலகில் அவை பலகி பெருகி பலன் தரட்டும். கேள்வி: உயிரினங்களை வெளியே கொண்டு செல்ல நோவாவிடம் கடவுள் கட்டளையிட்டார் இதற்காக. மண்ணுலகில் அவை பன்மடங்காகவும் பூவுலகில் அவை பலகி பெருகி பலன் தரட்டும் என்றதற்காக. வெரி குட், தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் அதிகமாக ஒவ்வொரு வார்த்தையை பிரித்து 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 சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நாம் எவ்வளவு கவனத்தோடு பொறுமையாக ஆறுதலாக இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ இங்கே கூட நீங்கள் பாருங்கள் எவ்வாறு இந்த இறை வார்த்தை தொடங்கி முடிகிறது என்றால், உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள், விலங்குகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா. மண்ணுலகில் அவை பன்மடங்காகட்டும், பூவுலகில் அவை பலுகி பெருகி பலன் தரட்டும். சரியோ? ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல இது கடவுள் சொல்லாமல் போயிருந்தால் நோவா முதலிலே விலங்குகளையோ பறவைகளையோ கொண்டு வந்து விட்டு அதுக்கு பின்பு குடும்பத்தை கொண்டு வந்திருக்கலாம். அல்லது நோவா தன்னோடு இந்த பறவைகளை விலங்குகளை வெளியே கொண்டு வராமல் போயிருக்கலாம். என்னவோ நடந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே நோவா ஆண்டவருடைய சத்தத்துக்கு, இறை வார்த்தைக்கு சரியாக கீழ்ப்படிந்து முன்னேறுவதை நாம் பார்க்கின்றோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த உயிரினங்களை வெளியே கொண்டு வரும்படி சொல்லுகிறார் அல்லவா? அப்படி என்றால் இறைவன் இந்த உயிரினங்களை எதற்காக பாதுகாத்தார் என்றால், அந்த இறைவார்த்தையினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? அவை பலுகி பெருகி பலன் தரட்டும். சரியோ? அப்ப எதற்காக பாதுகாத்தார்? பாதுகாப்பாக இருக்கிறதுக்கல்ல, வெளியே பலுகி பெருகி பலன் தரணும். அதுபோல இறைவன் என்னையும் உங்களையும் எதற்காக புது வாழ்வுக்குள்ளே அழைத்திருக்கின்றார்? பாதுகாப்பாக இருப்பதற்கு மட்டுமல்ல, இறைவார்த்தையை அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பதற்கு மட்டுமல்ல, நாங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான பாடங்கள். பாதுகாப்பு என்பது, அல்லது இறைவனுடைய பேழைக்குள் வருவது என்பது, அல்லது இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம் என்பது எதனுடைய அடையாளமாக இருக்கிறது என்றால், அதில் நாம் ஆறுதல் அடைவதனுடைய அடையாளம் அல்ல. அது நம்முடைய
அடுத்த வளர்ச்சி படியின் அடையாளமாக இருக்கின்றது. சரியோ, நாம் ஒரு ஒரு புது வாழ்வுக்குள் இருக்கிறோம், அல்லது இறை வார்த்தையை கேட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள் இருக்கின்றோம், அல்லது நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் இறைவனை வழிபடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம் என்றால், எதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்றால், எங்களுடைய அடுத்த வளர்ச்சி படியினுடைய ஒரு தொடர்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோமே தவிர அதிலே தேங்கி நிற்பதற்கு நாம் வரவில்லை. சரி, ஆகவே நாம் ஏற்கனவே பார்த்தது போல இறைவன் எங்களுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை, அதாவது இறைவனுடைய திட்டத்துக்குள்ளே நாம் வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கூட என்ன சொன்னார் என்றால், நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்பதே என் தந்தையினுடைய விருப்பம் அப்படி என்று சொல்லுவார். ஸோ அதுபோல நானும் நீங்களும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வது மட்டுமல்ல, இறைவனுக்கு அதாவது நாங்கள் கனி கொடுக்கின்ற, பலன் கொடுக்கின்ற ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. குட். நாம் இப்பொழுது அடுத்த இறை வார்த்தைக்கு செல்லலாம். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்திலே 18வது இறை வார்த்தை. ஆகவே நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர். கேள்வி: பேழையிலிருந்து வெளியே வந்தவர்கள் யார்? நோவாவும் அவர் புதல்வரும் அவர் மனைவியும் அவர் புதல்வரின் மனைவியரும் வெளியே வந்தனர். குட், தேங்க்யூ. ஸோ அப்போ இதில் என்ன பார்க்கிறோம் பாருங்கள். நாம் ஏற்கனவே வெளியே வாண்டு இறைவன் சொன்னதை தானே பார்த்தோம். இப்போ நோவா வெளியே வந்தாரா, மனைவி பிள்ளையோடு வந்தாரா என்று கேட்டால் வந்தார். அதுதான் இந்த இறை வார்த்தை சொல்லுது. அதாவது நோவா அவர் புதல்வர் அவர் மனைவி புதல்வரின் மனைவியரும் அவருடன் வெளியே வந்தனர். அப்ப அவர் பிள்ளைக்குள்ளே இருந்தார்களா? இல்லை. வெளியே வந்தார்களா? வந்தார்கள். ஸோ அதான் நாம் இவ்வளவு நேரம் கேட்டோம். நாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்ற உண்மைதான், ஆனால் இறைவன் சொல்லுவதை நாம் செய்கின்றோமா என்பதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றி. நோவா கடவுளுடைய சத்தத்தை கேட்டார், வெளியே வா என்று சொன்ன பொழுது அவர்கள் வெளியே வந்தார்களா? ஆம், வெளியே வந்தார்கள். அதுபோல நாங்களும் வெளியே வரக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று கேட்டார். இதுக்கு ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி ஹார்ட். இது இப்போ உதாரணமாக ஆண்டவர் சொல்றார், இதை நீ விட்டு விடு, இந்த பழக்கம் உனக்கு வேணாம், விட்டு விடு என்றால் நம்மால் விட்டு விடக்கூடியதாங்க இருக்குதா? கோவிக்காத, இந்த இடத்துல நீ கோவிக்காமலே இரு என்றால் நம்மளால் கோவிக்காம இருக்க முடியுதா? இதை நீ சொல்லாத என்று சொன்னால் நம்மால் சொல்லாமல் இருக்க முடியுதா? அல்லது இதை மன்னி என்றால் மன்னிக்க முடியுதா? அல்லது இந்த நிலையிலிருந்து மாறு என்றால் மாற முடியும்னா இது சரியான கஷ்டம். அது சரியோ? அதுதான் நாம் இதிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் வெளியே வர சொன்னவுடன் வெளியே வந்தார்களா? ஆம், வெளியே வந்தார்கள். அதுபோல நானும் நீங்களும். அதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்றது என்றால், இறைவார்த்தையில் பயணிப்பது என்பது நாம் உலகத்தோடு ஒத்து நிற்க முடியாது என்றால், இறைவார்த்தை நம்மை வித்தியாசமாக வழி நடத்தி கொண்டு இருக்கும். இறைவார்த்தை வழி நடத்துவது உலகத்தோடு ஒத்து போகாது நிறைய நேரங்கள். அப்ப நாம் இல்லை, இது இவர்கள் அப்படி சொல்லுவார்கள், இவர்கள் இப்படி சொல்லுவார்கள், இவர்கள் இப்படி நினைப்பார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் இறைவார்த்தை சொல்லுவதன்படி வாழ மாட்டோம். நாம் இறைவார்த்தையை கேட்போமே தவிர உலகத்தை போலவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அது நம்முடைய பழக்க வழக்கமாக இருக்கலாம், நம்முடைய பாரம்பரியமாக இருக்கலாம், நம்முடைய குலம் கோத்திரமாக இருக்கலாம். ஸோ நாம் அதிலிருந்து வளர்ந்து இருக்கின்றோம். ஆனால் இறைவார்த்தைகள் வரும்பொழுது இறைவன் நம்மை அதிலிருந்து பிரித்தெடுப்பார். அந்த பிரித்தெடுத்து வெளியே வருவது என்பது மிக கஷ்டமான ஒன்று. அதில் நிறைய மக்கள் வருவது இல்லை. ஆனால் யார் வருகின்றார்களோ அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை இறைவன் பயன்படுத்துகின்றார். ஸோ அதனாலே உதாரணமாக நாங்கள் புதுவாழ்வு என்று வரும் பொழுது கூட, அதாவது எங்களுடைய கத்தோலிக்க பாரம்பரியத்திலிருந்து இறைவார்த்தை பாரம்பரியத்துக்குள்ளே வெளியே வருவதென்பது மிக கடினமான ஒன்று. வர முடியாது. நிறைய மக்கள் அதில் வர முடியாமலே கஷ்டப்படுவார்கள். பெரிய பெரிய பணியாளர்கள் கஷ்டப்படுவார்கள், வெளியே வர முடியாது. அது கஷ்டம். அது என்றால் நாம் கத்தோலிக்கம் என்ற ஒரு பாரம்பரியத்துக்குள்ளே வளர்ந்திருக்கின்றோம். அந்த கத்தோலிக்கம் என்கிற பாரம்பரியம் சில நேரத்திலே சில நேரம் பல முறைகளிலே இறைவார்த்தைக்குள் வாழுகிற பாரம்பரியத்தை அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி வரும் பொழுது நம்மால் வெளியே வர முடிகிறதா என்று கேட்டால் இல்லாமல் இருக்கிறது. ஸோ
ஆஹ், வெளியே வருவது என்பது ஒன்றை விட்டு பிரிந்து போறதல்ல, அதல்ல, இறைவனோடு நெருக்கமாக வருவது, அவ்வளவுதான். ஸோ அப்போ இங்கே கூட பார்த்துக்கொண்டால் வெளியே வந்தார்களா? ஆம், வெளியே வந்தார்கள். ஆகவே இறைவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு புதிய பயணத்திலே நடப்பதற்கு நாம் தயாராகும் பொழுது உண்மையாகவே இறைவனுடைய நிறைவை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். ஸோ இப்போ இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இறைவன் அவருடைய குடும்பமாக வெளியே வரும்படி அழைக்கின்றார். அதுபோல நோவா தனிப்பட்ட விதத்திலே வெளியே வராமல் குடும்பத்தோடு வெளியே வருகின்றார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல அஹ், எந்த ஒரு குடும்பம் அல்லது எந்த ஒரு மனிதர் இறைவனுடைய சத்தத்தை கேட்டு அதில் வாழ்வதற்கு கால் வைக்கின்றார்களோ அவர்களும் அவருடைய குடும்பமும் கட்டாயமாக இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்துக்குள் வாழ முடியும். தேங்க்யூ. நாம் இப்பொழுது எங்களுடைய அடுத்த இறைவார்த்தைக்கு செல்லலாம். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்திலே 20வது இறைவார்த்தை. இருந்து வெளியே வந்தன. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ம்ஹும். நோவா ஆண்டவருக்கு என்ன செய்தார்? ம்ஹும். ஆண்டவருக்கு வகை வகையான எல்லா பறவைகள் விலங்குகளையும் எரிபலி செலுத்தினார். ஓகே, பலிப்பீடம் கட்டி பலி செலுத்தினார். தேங்க்யூ. ஸோ இந்த இறைவார்த்தையும் இருக்குல்ல நிறைய விடயங்கள் அடங்கியிருக்கிற ஒன்றுதான் என்றாலும் அதை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது நாம் அதிலேருந்து என்ன பார்க்கிறோம் பாருங்கள். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு என்ன செய்தாராம்? பலிப்பீடம் கட்டினார். ஸோ தட்ஸ் வெரி குட். சந்தோஷமான ஒரு விடயம். நோவா வெளியே வந்த உடனே நோவா தனக்கு வீடு கட்டினவரோ தன் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு வாழ்றதுக்கு ஏதாவது கட்டினவரோ இல்லை. அவர் வெளியே வந்தவுடனே என்ன செய்தாராம்? பலிப்பீடம் கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். நோவா வெளியே வந்தவுடனே ஏதாவது விதை விதைத்தாரா, பயிரிட்டாரா? இல்லை. முதலாவது அவர் பலிப்பீடம் கட்டினார். ஸோ பலிப்பீடம் கட்டுவதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றி. நம்முடைய வாழ்வின் முதல் வேலை பலிப்பீடம் கட்டுவது, இறைவனை வழிபடுவது, இறைவனை ஆராதிப்பது. ஸோ அது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான செழிப்பையும் நமக்கு கொண்டு வரும். பலிப்பீடம் இல்லாத வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் அங்கு உண்மையான நிறைவை காண முடியாது. ஆனா இங்கே பலிப்பீடம் கட்டி குடும்பமாக தான் இப்ப குடும்பமாக இறைவனை வழிபடுகின்றார்கள். சரியோ, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ பேழையிலிருந்து நோவா வழியிலே வந்தவுடனே முதல் வேலை அவர் பலிப்பீடம் கட்டுகின்றார், இறைவனை வழிபட ஆரம்பிக்கின்றார். சரியோ, பேழைக்குள்ள பெருந்தவர் வழிபட இல்லையா? பேழைக்குள்ளேருந்து வழிபட்டு இருக்கிறார். அவர் வெளியில வந்தோடனே ஏன் பலிப்பீடம் கட்டினார்? ஏன்னா பேழைக்குள்ள எரிபலி செலுத்த முடியாது. வெளியே வந்த உடனே பார்த்தீர்கள் என்றால் எரிபலி செலுத்துகிறார். அந்த எரிபலியை பற்றி நாம் கீழே பார்ப்போம். அவர் பேழைக்குள்ளே அதை செய்ய முடியாது. அதனாலே வெளியே வந்த உடனே முதல் வேலையாக அந்த ஒரு விடயத்தை அவர் செய்கின்றார். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலிடம் இறைவனுக்கும் இறைவனை ஆராதிப்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. இறைவனை ஆராதிக்கிறவர்களை சாத்தான் நெருங்க முடியாது, தீமை நெருங்க முடியாது. இறைவனை ஆராதிக்கிற குடும்பத்தை இருள் தொட முடியாது, என்றால் அவர்கள் இறைவனோடு இருக்கின்றார்கள். ஸோ நோவாவிடத்திலிருந்து அதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவது, நோவா வெளியே வந்தவுடனே பலிப்பீடம் கட்டி இறைவனுக்கு வழிபாடு செய்கின்றார். அதை எதை காட்டுகின்றால், நோவா வெளியே வந்த உடனே இப்பொழுது இறைவனுக்கு நன்றி கூறி, ஆண்டவரே எங்களை இந்த அழிவிலிருந்து பாதுகாத்து கொண்டு வந்தீரே, குடும்பமாக பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுகிறார். நன்றி உணர்வு இருக்கிறது அல்லவா? நன்றி உணர்வு மிக முக்கியமான ஒன்று. நன்றி உணர்வு தான் நம்மை எப்பொழுதும் வாழ வைக்கும். நாம் மனிதர்களுக்கு நன்றியாக இருப்போம், சில நேரத்திலே மனிதர்களுக்கும் நன்றியாக இருப்பதில்லை. ஆனால் கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்மை எவ்வளவோ ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துகிறார், பாதுகாக்கின்றார். இதுக்கு நமக்கு நன்றி உணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீர், இப்படி கஷ்டமான நேரத்திலிருந்து என்னை பாதுகாத்தீர், இத்தனை கண்ணீர் விட்ட கண்ணீரில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர், பதில் தந்தீர், அதுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. அதை எப்பொழுதும் நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். அதை மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய செபத்திலே நன்றி செபம் மிக மிக அவசியம். அதனாலதான் எங்களுடைய வழிபாட்டிலே கூட பாருங்கள், வழிபாடு தொடங்கும் பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் என்று சொல்லுகிறேன். தெரியோ என்றால் இந்த வாரம் முழுவதும் இறைவன் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அதுபோல் உங்களுடைய தனிப்பட்ட செபத்திலே இறைவன் எங்கெங்கெல்லாம் உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறாரோ அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும்.
உங்கள் செபத்திலே ஆண்டவர் எனக்கு இந்த இல்லத்தை தந்திருக்கிறீர் நன்றி, இந்த குடும்பத்தை தந்திருக்கிறீர் நன்றி, வேலை வாய்ப்பை தந்திருக்கிறீர் நன்றி, நல்ல செப குழுவை தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ந்து எங்களுடைய புகழ்ச்சி பலியாக இருக்கலாம், எங்களுடைய விண்ணப்பமாக இருக்கலாம், எதையும் நாம் செய்யலாம். ஆனால் இறைவன் எங்களுக்கு செய்கிற நன்றியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. தயமாய் கொண்டிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவர் வெளியில வந்த உடனே பார்த்தீர்கள் என்றால் இறைவனுக்கு பலிப்பிடம் கட்டி இறைவனுடைய செயலுக்கு நன்றி உணர்வோடு இருக்கின்றார். நாம் நன்றி உணர்வு பார்த்தீர்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நன்றி உணர்வு இல்லாமல் போய்விட்டதோ இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், போன எங்களுடைய ஜெப குழுவிலையும் நான் அதை வெள்ளிக்கிழமை கூட்டத்திலும் அதை நான் சொல்லியிருந்தேன். நாம் மொட்டுக்களாக இருக்கும் பொழுது ஆர்வமாக இருக்கின்றோம், மொட்டுக்களாய் வரும் வரைக்கும் ஆர்வப்படுகின்றோம், தளிர்விட ஆரம்பித்த உடனே நாம் தலக்கணம் கொண்டு விடுகிறோம். அது பெரிய ஆபத்து. அது நம்ம எங்களை அறியாமலேயே அந்த பெருமை, அந்த தலக்கணம் நமக்குள்ளே வரும் என்ற அந்த ஊழியத்திலே நிறைய நான் இதை பார்க்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அதுபோல இங்கே கூட பார்த்தீர்கள் என்றால் நோவா வெளியே வந்தவுடனே தலக்கணம் கொள்ளவில்லை, ஆண்டவருக்கே நன்றி சொல்லுகின்றார். எப்பொழுதும் நாங்கள் இறைவன் எங்களுக்கு செய்ததை மறக்கக்கூடாது. இறைவன் எவ்வாறுங்களை வழி நடத்துகிறாரோ அதிலெல்லாம் நாம் எப்படி உருவாக்கினாரோ பண்படுத்தப்பட்டோமோ அதெல்லாம் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இன்றைக்கு அந்த நோவா வெளியே பலிப்பிடம் கட்டினார். எவ்வாறு பலிப்பிடம் கட்டினார் என்றால் அவர் கற்களால் ஒரு பலிப்பிடம் கட்டினார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கற்களால் பலிப்பிடம் கட்டுகிறோமா? இல்லை. கற்களால் கட்டுகிற பலிப்பீடத்தை இறைவன் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் இயேசு பலியாகி விட்டார், எங்களுக்காக அவர் பலியாகி விட்டார். அதனால நாங்கள் இப்போ கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் பலியிடுவதில்லை ஆண்டவருக்கு. புதிய ஏற்பாடிலே பலியிடுவதில்லை, பழைய ஏற்பாடில் தான் பலியிட்டார்கள். புதிய ஏற்பாடில் இயேசு எங்களுக்காக பலியானார். இப்ப நானும் நீங்களும் கட்ட வேண்டிய பலிப்பீடம் என்ன? நானும் நீங்களும் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய பலி என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், நானும் நீங்களும் கட்ட வேண்டிய பலிப்பீடம், முதலாவது பலிப்பீடம் என்பது எங்களுடைய உடல் தான், எங்களுடைய வாழ்க்கை தான் இறைவனுக்கு கட்டுகின்ற பலிப்பீடம். அதில் செலுத்துகின்ற பலி என்னென்று கேட்டீர்கள் என்றால், நாம் இப்பொழுது கேட்டது போல நன்றி செபம், புகழ்ச்சி செபம், விண்ணப்ப செபம், அவைகள் தான் இறைவனுக்கு உகந்த பலியாக இருக்கிறது. திருமறை கூட சொல்லுகிறது, எங்களுடைய புகழ்ச்சி பலியை இறைவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏன்னா இதெல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல பாடங்கள். என்றால் நாம் கத்தோலிக்க மக்கள், நாம் புதுவாழ்வுக்குள்ளே வந்ததுனால தான் இந்த இறைவனோடையே எங்களுக்கு அந்த ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது. இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அப்படியே இறைவனோடையே நெருக்கம் இல்லாமல் நாம் வாழ்ந்து முடித்திருப்போம். இறைவனுக்கே நமக்கு நன்றி பலி சொல்லி இருக்க மாட்டோம். என்ன நிறைய பேருக்கு பாருங்கள், இறைவனுக்கு நன்றி சொல்ல தெரியாது, புகழ தெரியாது. வெறும் சாதாரண மக்கள் மட்டுமல்ல, பெரிய இறை பணியாளர்கள், இறையியலாளர்கள், இறையியல் ஆசிரியர்கள் கூட கண்ணை மூடி நன்றி செபம் சொல்லி, புகழ்ச்சி செபம் சொல்லி, விண்ணப்பம் செபம் சொல்லி செபிக்க தெரியாது. என்ற நாம் புத்தகத்தோடையே வளர்ந்திருக்கின்றோம். சரி, அதுக்கு பின்பு அவர் என்ன சொல்ல, அந்த இறைவார்த்தையினுடைய அடுத்த பகுதி பாருங்கள். அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை. சரியோ, இதை பற்றி நான் நிறைய விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், தக்க பறவைகள், தகாத பறவை உள்ளே கொண்டு வரப்பட்டது எதற்காக என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆனால் பலியிடுவது எதில் இருந்தது என்றால் தக்க பறவைகள், தக்க விலங்குகள். சரியோ, தகாதவைகள் என்று இறைவனுக்கு பலி கொடுக்க இறைவன் கேட்கவில்லை, பலி கொடுக்க முடியாது. அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இறைவனுக்கு பலி கொடுக்கிறோம் என்றால், நன்றி செபம் செய்கிறோம், புகழ்ச்சி செபம் செய்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம் என்றால் அது தகுந்ததாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. எது கிடைக்குதோ, எது ஏழுமோ அது செய்கிறதல்ல, மாறாக எது சிறந்ததோ, எது இறைவனுக்கு ஏற்றதோ அதை கொடுப்பது, அதை செய்வதுதான் எங்களுடைய சிறந்த பலியாகும். கடவுளுக்கு யாரெல்லாம் சிறந்ததை கொடுக்கின்றார்களோ அவர்களை இறைவன் சிறப்பாக மாற்றுவார். அவ்வளவுதான் நான் கண்ட அனுபவம். யாரெல்லாம் இறைவனுக்கு சிறந்ததை கொடுக்கின்றார்களோ அவர்களை இறைவன் சிறப்பாக மாற்றுவார். கடைசி பகுதி பாருங்கள். அவர் என்ன செய்தாராம்? எரிபலி செலுத்தினார். சரியோ, எரிபலி என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தீர்கள் என்றால், எரிபலி என்பது ஒரு மிருகத்தையோ பறவையோ எரிக்கும் பொழுது அந்த பலி எதற்காக சொல்லப்பட்டது என்றால், அது ஒரு அடையாளம். அந்த முழுவதும் அது எரிய வேண்டும். அது பறவையாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், முழுவதும் அது எரியும். சரியோ,
அதுக்காகத்தான் அந்த எரிபலி கொடுக்க அவர்களுக்கு காட்டப்பட்டது இஸ்ராயேல் மக்களுக்கு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எரிபலி செய்வதனுடைய அர்த்தம் எங்களை முழுவதுமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பது. அதனுடைய அர்த்தம் தான் எரிபலிக்கு உள்ள அர்த்தம். முழுவதுமாக எங்களை இறைவனுக்கு கொடுப்பது. எவ்வாறு அது பறவை மிருகம் எரிகிறதோ அதுபோல நம்மை முழுவதுமாக கொடுப்பது. ஸோ அதனால நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மட்டும் வாழ முடியாது. சரியோ, ஒவ்வொரு நாள் கிறிஸ்தவர்களாக ஒவ்வொரு நிமிட கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போனால் காணும் அப்படின்ட்டு நாம் இருக்க முடியாது. நக்கரணை எடுத்தால் மட்டும் போதும் அப்படி நாம் இருக்க முடியாது. எங்களை எரிபலியாக முழுவதுமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். சரி, ஐ திங்க் கடைசி என்ன இருக்குதே, ஆல்மோஸ்ட் க்ளோஸ். ஓகே, தொடக்க நூல் 8:21 ஒருக்கா பார்ப்போமா? ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதன் முன்விட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன், ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீயதை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மனிதரின் இதய சிந்தனை கேள்வி, கடவுள் மனிதரை சபிக்காமல் விட்டதின் காரணம். மனிதரின் இதய சிந்தனை இளமையில் இருந்தே தீமையை உருவாக்குகின்றது. சரி, தேங்க்யூ. ஸோ இதை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இதிலே முதல், அதாவது அழிக்காமல் இருப்பது, நான் சபிக்காமல் என்று நான் அதில் பிழையாக வந்திருக்கு, அழிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்று நாம் அதில் போட்டுக்கொள்ளலாம். சரி, பரவாயில்ல. சரி, இதில் முதலாவது பதங்கள் ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். அதாவது நோவா பலியிட்டதை இறைவன் நறுமணமாக நுகர்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஸோ இங்கே அவர் நுகர்ந்தார், மணந்தார் என்பது பார்த்தீர்கள் என்றால் இது அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமாக எடுத்துடக்கூடாது. அந்த வாசனையை அவர் நுகர்ந்தார் என்று அதல்ல இதனுடைய அர்த்தம். அதாவது நோவாவினுடைய உண்மைத்தன்மை இறைவன் கண்டு அதை மகிழ்ந்தார் என்பதுதான் இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரியோ, அதுபோல நானும் நீங்களும் இறைவனுக்கு பலி கெடுத்தும் பொழுது, இறைவனை புகழும் பொழுது, செபிக்கும் பொழுது அது இறைவனிடத்திலே போய் சேர வேண்டும். சரியோ, இறைவன் அதை நறுமணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதென்றால் நாங்கள் மற்றவர்களுக்காக ஒன்றும் செய்யக்கூடாது, உண்மையாகவே இறைவனுக்காக அதை செய்ய வேண்டும். நாம் குற்றம் செய்தோமா, இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இறைவனை வழிபடுகிறோமா, உண்மையாகவே உள்ளத்திலிருந்து உணர்வோடு இறைவனை வழிபடுவோம். அதுதான் மிக முக்கியம். அதை தான் இறைவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். என்றால் நிறைய பேர் பார்த்துக்கிட்டால் மற்றவர்களுக்காக பக்தியாக காட்டிக் கொள்வார்கள், மற்றவர்களுக்காக செவிப்பது போல காட்டிக் கொள்கிறார்கள். இது நமக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. நாம் மற்றவர்களுக்காக செய்யாமல் இறைவன் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார் என்ற உணர்வோடு நாம் செய்வோமாக இருந்தால் ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். சரியோ, கடவுள் அதை நுகர்ந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ, அதுக்கு பின்பு அந்த இறைவார்த்தை எவ்வாறு தொடர்கிறது என்றால் தமக்குள் சொல்லி கொண்டது என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்ப இறைவன் அந்த காணிக்கையை நுகர்ந்து அந்த காணிக்கையை ஏற்று தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இறைவன் பேசினார் அப்படின்ட்டு நாம் பார்க்கின்றோம். சரியோ, இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது அல்லது இறைவனை நாம் மன்றாடும் பொழுது, புகழும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ கடவுள் கேட்கிறார். சரியோ, தமக்குள் சொல்லி கொண்டது. அதனால்தான் நாங்கள் செபிக்கும் பொழுது கடவுள் அதை கேட்கின்றார் என்ற உணர்வு நமக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இறைவனை வழிபடுகிற எங்களை இறைவன் பார்க்கின்றார் என்ற உணர்வு கட்டாயமாக இருக்க வேண்டும். நாம் வெளிவேடக்காரராக இருக்கக்கூடாது. வெளிவேடமாக இருந்தோம் என்றால் இறைவன் அதை வெறுக்கிறார். ஆனால் உண்மை உள்ளமாக இருப்போமாக இருந்தால் இறைவன் அதை ஆசீர்வதிக்கின்றார். அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது? மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்க மாட்டேன், ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இறைவன் மனிதனுடைய இதயத்தை திரும்பவும் பார்க்கிறார். சரியோ, அவருக்கு தெரியுது நோவாவுக்கு வரப்போற ஆக்களும் இதே பிழைய செய்ய போகிறான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு. அதனால ஆண்டவர் சொல்லணும், இனி இதற்கு மேல நான் இனி இதை அழிக்க மாட்டேன். ஸோ இது நமக்கு என்னத்தை காட்டுகின்றால்
கடவுளுக்கு மறைவானது ஒன்றுமல்ல. எல்லாமே இறைவனுக்கு தெரியும். நானும் நீங்களும் இறைவனிடத்திலே சரணடைந்தால் போதும். நம்முடைய பலவீனத்தை ஆண்டவரிடத்திலேயே சொல்லி ஏற்றுக்கொண்டால் போதும். ஆண்டவர் எங்களை காத்து கொள்ளுகின்றார். அதுக்கு பின் நான் இப்பொழுது செய்தது போல இனி ஒருபோதுமே அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். பார்த்தீர்களா? சோ அதுதான் எதை காட்டினால் இறைவன் அழிக்கும் ஆண்டவர் அல்ல, இறைவன் பாதுகாத்து உருவாக்கும் கடவுள். சோ இறைவன் எப்பொழுதுமே நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, நம்மை உருவாக்குகிற ஆண்டவர் என்பதை நாம் கவனத்திலே வைத்திருக்க வேண்டும். சரி, கடைசியா அதை பார்த்து நாம் முடிச்சிடலாம். தொடக்க நூல் 8:22 வார்த்தை. மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. கேள்வி: கடவுள் மண்ணில் ஏற்படுத்தும் கால பரிமாணங்கள் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னார்? அது என்றும் ஓய்வதில்லை என்று சொன்னார். குட், ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த இறைவார்த்தை பார்த்தால் மண்ணுலக இருக்கும் நாளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. ஸோ இதுல என்ன பார்க்கணும்னா இறைவனுடைய படைப்பின் முறை, படைப்பின் திட்டம் எப்பொழுதும் மாறாத ஒன்றாக இருக்கும். அதே நேரத்திலே அதாவது எவ்வாறு ஒரு இரவுக்கு பின்பு பகல் வருகிறதோ அல்லது பகலுக்கு பின்பு இரவு வருகிறதோ அல்லது கோடை காலத்துக்கு பின்பு குளிர் வருகிறதோ குளிர்காலத்துக்கு பின்பு கோடை காலம் வருகிறதோ, அதுபோல இறைவன் எங்களை எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் அந்த முறையிலேயே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை என்றால் அதுக்கு பின்பு நிச்சயமாக வெற்றியும் உண்டு. அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் கோடை காலம் குளிர்காலம் வருவது போல நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சில விடயங்கள் இறைவன் அதன் மூலமாக நம்மை உருவாக்கி வழி நடத்தி கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். அந்த இதிலே இந்த இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பார்த்தீர்கள் என்றால் இதை விதைப்பும் அறுப்பும், அதாவது விதைப்பும் அறுப்பும் எப்பொழுதும் இருக்கும் என்றுதான் அந்த இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இருக்கும். இது பொது மொழிபெயர்ப்பிலே அந்த வார்த்தையை எடுத்திருக்கின்றோம், வழியில் இதில் வரவில்லை. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னென்றால் நாம் எதையெல்லாம் மனிதன் விதைக்கிறானோ அதை நிச்சயமாக அறுக்கப் போகின்றான் என்ற நிலையோடு தான் அந்த பகுதி முடிவடைகின்றது. சரியோ? நாம் அன்பை விதைத்தால் அன்பை அறுவடை செய்வோம், தீமையை விதைத்தால் தீமையை அறுவடை செய்வோம், நன்மையை விதைத்தால் நன்மையை அறுவடை செய்வோம். ஸோ இறைவனுக்கு நல்லதை கொடுத்தால் நாம் இறைவனிடத்திலிருந்து நல்லதை பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஸோ இது போன்ற விடையதான் இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக இறைவன் இந்த முழுவதும் நாங்கள் பார்த்தோம் என்றால் எதை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால், நீங்கள் முடிந்த பின்பு நீங்கள் பேப்பரில் எழுதி கொள்ளுங்கள். இன்றைக்கு இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டது, இறைவன் என்னோடு என்ன பேசினார் என்பதை நீங்கள் சுருக்கமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். ஓவராலாக பார்க்கும் பொழுது இறைவன் அதாவது ஆபிரகாம் கடவுளுடைய சத்தத்தை கேட்டு செயல்பட்டார். அதனாலே சரியான முறையிலே அவர் செயல்படக்கூடியதாக இருந்தது. இறைவன் குடும்பமாக அழைக்கின்றார். அவர்கள் குடும்பமாக துன்பத்துக்குள் வந்தார்கள், குடும்பமாக ஆசீர்வாதத்துக்குள் வருகிறார்கள். நோவா வெளியே வந்தவுடனே முதலாவது இறைவனுக்கு பலிப்பிடம் கட்டி இறைவனுக்கு பலியிடுகின்றார். இறைவனுக்கு உகந்ததை நோவா பலியிடுகின்றார். ஸோ அந்த பலியை இறைவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கின்றார். அதுபோல நாமும் அந்த முறையிலே வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் மீண்டும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக நோவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து பல விடயங்களை பல வாரங்களாக நீர் எங்களை கற்றுக் கொடுக்கின்றீரே, அதற்காக நன்றி. முக்கியமாக இந்த நேரத்திலே அன்பின் ஆண்டவரே, இந்த 1 மணி நேரத்தை உம்முடைய பாதத்திலே இருந்து நாங்கள் செலவிடுவதற்கு எங்களுக்கு நீர் தந்த உடல் பலத்துக்காக நல்ல சூழ்நிலைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் இல்லத்திலே இருந்து இதை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கென்று ஒரு இல்லத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. எங்களுக்கு யாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இடைஞ்சல் இல்லாதபடி எங்கள் குடும்பமே இதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி எங்கள் குடும்பத்தை நீர் குடும்பத்தின் வழியாக எங்களுக்கு நீர் ஒத்துழைப்பு தந்திருக்கிறீர். அதனாலே எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதிலே ஆர்வமாய் செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த பணிக்காக செபிக்கிறவர்கள், இந்த பணிக்காக உதவி செய்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த இணையதளம் மூலம் இதை ஒவ்வொரு வாரம் நாங்கள் செய்வதற்கு இதற்கான பங்களிப்புகள் செய்து இந்த பணியை கட்டி எழுப்பி வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, விதைப்பும் அறுப்பும் எப்பொழுதும் இருக்குமே, அதுபோல ஆண்டவரே, இந்த நற்செய்தி பணிக்காக யாரெல்லாம் விதைக்கிறார்களோ அதற்கான அறுவடையை தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் குடும்பத்திலே காணும்படி ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆசீர்வதிப்பீராக.
அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்கள் எல்லாரையும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். நோவாவை நீர்தாமே அழைத்தீரே, நோவாவோடு பேசினீரே, அதுபோல ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசி எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தின்படி வாழாமல் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எங்கள் காலடிகளை எடுத்து வைக்கிற மக்களாக வாழ எங்கள் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வெள்ளம் வற்றியிருந்ததை நோவா கண்டது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிற மாற்றங்களை கண்டு உணர்ந்து அதிலே வாழுகிற மக்களாக இருக்க ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, நோவா தன் குடும்பத்தோடு வெளியே வரும்படி அழைத்த பொழுது அவர் குடும்பத்தோடு வெளியே கீழ்ப்படிதலோடு வந்தது போல, அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கென்று என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நோவாவினுடைய குடும்பம் துன்பத்தின் வழியாக கடந்த ஆசீர்வாதத்துக்குள் காலடி எடுத்து வைத்தது போல, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும், ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இந்த புதுவாழ்வின் அனுபவத்துக்குள்ளே, இறை வார்த்தையின் அனுபவத்துக்குள்ளே, தூய ஆவிக்குள் வாழுகின்ற அனுபவத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்கும்படி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் இந்த பயணத்திலே இணைக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் அன்பின் ஆண்டவரே, இந்த கனடா நாட்டிலே ஆரம்பித்திருக்கிற இந்த நற்செய்தி பணி வழியாக இன்னும் பல மக்கள் உம்முடைய இறை வார்த்தையின் ஒளிக்குள்ளே, இறை வார்த்தையின் வல்லமைக்குள்ளே, இந்த புதுவாழ்வுக்குழு வழியாக வருவதற்கு நீர் வாசல்களை திறக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். வெறும் கனடா மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா நாடுகளிலும் ஆண்டவர் இந்த நற்செய்தி பணி பரவி இந்த நற்செய்தி தீ பற்றி எரிந்து இதன் வழியாக நிறைய மக்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வார்த்தையை அறிந்து கொள்ளவும், இறைவனுடைய வல்லமையை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கவும் நீர் இந்த ஜெபக்குழுவை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றோம். நோவாவினுடைய எரிபலியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டது போல இந்த நேரத்திலே எங்களையும் உம்முடைய திருக்கரங்களில் எரிபலியாக அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், உமக்கு உகந்த பலியாக எங்களை மாற்றும். எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் உடைய இரத்தத்தினால் கழுவும். எங்கள் குடும்பத்தை உமக்கு உகந்த பலியாக மாற்றும். ஆண்டவரே, நோவாவின் பலியை நீர் ஏற்றுக்கொண்டது போல, சுகந்த வாசனையாக அது உமக்கு இருந்தது போல, எங்களுடைய செபமும், எங்களுடைய வாழ்க்கையும், எங்களுடைய பணியும், எங்களுடைய குடும்ப வாழ்வும் உமக்கு உகந்ததாக இருக்கும்படி இந்த நேரத்திலே ஆசீர்வதிப்பீராக. இதில் இணைந்திருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே தனித்தனியாக உம்முடைய திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதியும். இவருடைய துன்பத்தின் காலத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியான காலத்தை, வெற்றி, விடுதலையான உயர்வான நாட்களை தந்திரலும். நோவா வெள்ளம் வற்றியுள்ளதை கண்டது போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் சுமக்கிற சுமைகள் எல்லாம் நீங்கி உம்முடைய ஆசீர்வாதத்தின் நாட்களை காண ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரை, விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே.